என்னால் இதிலிருந்து ஏன் வெளியேற இயலவில்லை? பிடிவாதத்தை துறந்துவிடு ஜிம்பராசுரா. தவறை உணர்ந்து மகாதேவரிடம் மன்னிப்பு கேள். மகாதேவர் நிச்சயம் உனக்கு கருணை காட்டுவார். பிரபஞ்சத்தின் சிவன் தேவாதி தேவர் மகாதேவர் ஆவார். அவரை வணங்கு ஜிம்பராசுரா. அதற்கு வாய்ப்பில்லை. கூறுவதை கேள் மகனே. குருதேவர் கூறுவது சரிதான். உனது விடுதலை மகாதேவரின் பிடியில் உள்ளது. அவரிடம் நீ மன்னிப்பு கேள். இல்லையே மன்னிக்கவும் மகாதேவா. அறியாமையில் தவறு செய்துவிட்டேன். என்னை மன்னித்து அருளுங்கள். தயை கூர்ந்து என்னை இதிலிருந்து விடுவியுங்கள். வேண்டாம் மகனே. உன் மனதில் எழுந்துள்ள எண்ணத்தை அழித்துவிடு. ஜிம்பராசுரா, இக்கணமே என்னுடன் வா. செல்வம் வாருங்கள். மிக்க நன்றி குமரா கார்த்திகேயா. தாங்கள் தங்களின் உயிரை பற்றி எண்ணாமல் எனக்கு சக்திகளை தந்தீர்கள். என் உயிரை காப்பாற்றினீர்கள். சிவசக்தியின் வளர்ப்பை தாங்கள் இன்று பெருமைப்படுத்தியுள்ளீர்கள். நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆயுதத்திலிருந்து தங்கள் சக்தியை மீண்டும் பெற்றுக் கொள்ளுங்கள். யார் இந்த தேவி? இவர்களை காணும் பொழுது என் அன்னை பார்வதி நினைவுக்கு வருகிறார். சூரிய பதுமன் அதீத சக்திசாலி ஆவான். அப்படிப்பட்டவனை அந்த பெண்மணி எளிதாக சம்ஹாரம் செய்து விட்டாள். அவ்வாறெனில் உண்மையில் அவள்தான் எனது மரணத்திற்கு காரணமாவாளா? ஆயினும் ஒன்று உறுதியாகிவிட்டது.
அந்த பெண்ணின் மரணம்தான் உனது அமரத்துவத்திற்கு வழிகாட்டப் போகிறது. ஆனால் குருதேவா, ஜிம்புராசுரனை வதம் செய்யவே அவள் ஜனனித்திருக்கிறாள் என்றால் அவளை வதம் செய்வது எளிதல்ல. இல்லை தாயே, அந்த பெண்ணை வதம் செய்வது மிகவும் எளிது. சூரிய பதுமனுக்கும் எனக்கும் வித்தியாசம் உள்ளது. நான் ஜிம்பராசுரனாவேன். இக்கணமே சென்று நான் அந்த பெண்ணை வதம் செய்துவிட்டு வருகிறேன். வேண்டாம் மகனே, ஆவேசத்தில் நீ தவறான முடிவு எடுத்து விடாதே. அசுர மாதா திதி கூறுவது சரிதான். இவ்வாறு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பது தவறாகும். முதலில் நீ நன்றாக சிந்தி, பிறகு ஒரு நல்ல முடிவை எடு. அதன் பிறகு அந்த கன்யாகுமரிக்கு மரண தண்டனை வழங்கு. அசுர குலத்தில் உன்னை போன்ற வேடியும் இருப்பார்கள் என்று இதுநாள் வரை அறியேன் ஜிம்பராசுரா. மகரிஷி அகத்தியரா? செல் ஜிம்பராசுரா, செல். இல்லையேல் வையகத்தோர் என்ன கூறுவார்கள்? ஜிம்பராசுரன் பெண்ணுடன் யுத்தம் செய்ய அஞ்சினான் என்று, தன்னை தேவாதி தேவன் என்று கூறிய ஜிம்பராசுரன் அஞ்சுகிறான் என்பார்கள். மகரிஷி அகத்தியரே, நான் சிவபக்தன், தாங்களும் சிவபக்தர். ஆகையால் தங்களுக்கு நான் மரியாதை அளிக்கிறேன். ஆனால் தாங்கள் இவ்வாறு இங்கு வந்து ஜிம்பராசுரனின் கோபத்தின் அக்னியில் நெய்யை ஊற்றுவது முறையல்ல மகரிஷி. அசுரகுரு, எப்பொழுது ஜிம்பராசுரன் பாவத்தின் பாதையில் சென்றானோ அப்பொழுது அவனுக்கு நல்வழி காட்டியிருக்க வேண்டும். இப்பொழுது அவன் பாவத்திற்கான பலன் முன்னிலையில் இருக்கும் பொழுது அறிவுறுத்துவதில் என்ன பலன்? மகரிஷி அகத்தியரே, நான் அந்த பெண் கன்யாகுமரியை கண்டு சற்று அஞ்சவில்லை. நான் இக்கணமே சென்று அந்த பெண்ணை சம்ஹாரம் செய்துவிட்டு வருகிறேன். அங்கேயே நில் ஜிம்பராசுரா. உனக்கு முன் பல அசுரர்களும் இதே தவறைத்தான் செய்தார்கள், உயிரை துறந்தார்கள். ஆக்ரோஷத்தில் முடிவெடுப்பது மிக தவறாகும். என்னை மன்னியுங்கள் தாயே. ஆனால் ஒருவேளை இந்த ஜிம்பராசுரன் இங்கு நின்று விட்டால் அண்ட சராசரமும் என்னை என்னவென்று கூறும். இந்த ஜிம்பராசுரன் ஒரு பெண்ணை கண்டு அஞ்சு விட்டான் என்று கூறும். நான் இக்கணமே சென்று அந்த பெண்ணை எனது சேவகியாக மாற்றி வருகிறேன். ஜிம்பராசுரா, ஒரு பெண்மணியை எதிர்த்து அசுர குலத்தை சேர்ந்த ஏராளமான மாவீரர்கள் சென்றார்கள். தாரகாசுரன், சண்டன், முண்டன், சும்பன், நிசும்பன் மற்றும் மகிஷாசுரன் என்பது அவர்கள் பெயர். ஆகையால் ஒரு பெண்ணை சாமானியமானவள் என்று எண்ணி விடாதே. நான் கூறுவதை கேள், செல்ல வேண்டாம். அதில்தான் உனது மற்றும் அசுர குலத்தின் எதிர்காலம் உள்ளது. இல்லை அசுரகுரு, நான் ஜிம்பராசுரனாவேன். ஜிம்பராசுரன் அவர்களை விட தனித்துவமானவன், சிறந்தவன், அவர்களை விட அதீத பலம் கொண்டவன். நான் இக்கணமே அங்கு சென்று அந்த திமிர் பிடித்த பெண்ணை என் முன்னே சரணடைய செய்வேன். பிறகு அவளை வதம் செய்வேன். மகளே,
இவ்வாறு செய்யாதே மகளே. மகாதேவரை அடைய வேண்டும் என்ற பிடிவாதத்தை துற. எனது காதல் தங்களுக்கு பிடிவாதமாக தோன்றினால் சரி தந்தையே, ஆனால் நான் என் முடிவில் திடமாக இருக்கிறேன். அவர் நிச்சயம் என் முன்னிலையில் வருவார். அவர் வரமாட்டார் மகளே. அவர் திருமணமானவர். உன்னுடைய பிடிவாதத்தை எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. சரி மகளே, நாங்கள் உனக்கு 8 நாழிகை, அதாவது ஒரு தினம் அவகாசம் அளிக்கிறோம். நிபந்தனை என்னவென்றால், இந்த 8 நாழிகைக்குள் சிவன் வராவிட்டால் நீ சிவனை அடைய வேண்டும் என்ற பிடிவாதத்தை துறக்க வேண்டும். தாயே, தந்தைக்கு தாங்களாவது எடுத்துரையுங்கள். இது என்ன நிபந்தனை? இது சரியான நிபந்தனைதான். சிவன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ ஒப்புக்கொள். பிறகு நடப்பவை அனைத்தும் சிவனின் விருப்பம். இல்லை, நான் இந்த நிபந்தனையை ஏற்க மாட்டேன். சரி மகளே, நீ ஏற்காதே. உனது பிடிவாதத்தில் திடமாக இரு. ஆனால் நானும் உன் அன்னையும் இக்கணமே இங்கு இந்த சமுத்திரத்தில் உயிரை துறப்போம். பிறகு உன் விருப்பப்படி நீ செய். உன்னை தடுப்பதற்கு எவரும் இருக்க மாட்டார்கள். மகாதேவா, இது என்ன நிபந்தனை மகாதேவா? இதில் கன்னியாகுமாரியால் எவ்வாறு வெல்ல இயலும்? செல்லாதீர்கள். தங்கள் நிபந்தனையை நான் ஏற்கிறேன். அடுத்த 8 நாழிகைக்கு நான் இங்கு அமர்ந்து சிவனுக்காக தவம் புரிவேன். ஒருவேளை அவர் வராமல் என்னை விவாகம் செய்து கொள்ளாமல் போனால், சிவனை விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை நான் துறந்து விடுவேன். அதற்கு பிறகு சிவனை எண்ணி அனுதினமும் நான் இங்கு தவம் புரிவேன். மகாதேவா, மகாதேவா. மகாதேவா. ஏன் இவ்வாறு முடிவெடுத்தாய் மகளே? மகாதேவா, நீ நிரந்தரமாக இங்கு இருந்தால் பிறகு நாங்கள் எவ்வாறு வாழ்வோம்?